அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் உலா வரக்கூடிய கோவில்ல இந்த சிவன்மலை கோவில் ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கும் இந்த சிவன்மலையில நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வியப்பை ஏற்படுத்தும் வகையில இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஆண்டவனே உத்தரவா சொன்ன பொருள் தான் அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. அதனால தான் இது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி அப்படின்னே ஒரு பெயர் இருக்கு. இந்த திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோவில் தான் நான் சிவன்மலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. 15 சித்தர்கள்ல ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நினைவாகத்தான் இந்த மலைக்கு சிவன்மலை அப்படின்னு பெயர் வந்தது. சரி, இந்த உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்ன பொருள் இருக்கு, இந்த பொருளால என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது, முக்கியமா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் வைக்கிறத பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள் யார் யார், இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. கடன் தொல்லை இருக்கலாம். நான் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கேன், என்னுடைய வீடு என்னுடைய கைவிட்டு போயிருச்சு, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நல்ல ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரக நிலையில இருக்கக்கூடிய இந்த கெட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு இப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதை சரி செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து நம்ம பரிகாரம் செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில மண் களையத்துல தீர்த்தம், அதே போல மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அதாவது பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் நம்மளுடைய கெட்டதையெல்லாம் அழிக்க வந்திருக்காரு அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தமா சொல்லி இருந்தாங்க. முக்கியமாக மண், ஏற்கலப்பை இவையெல்லாம் வச்சிருக்கிறதால விவசாயிகளுக்கு மிக பெரும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்போ மண், ஏற்கலப்பை இவையெல்லாம் வைத்திருக்கிறதால அடுத்தது என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து காத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இந்த இவையெல்லாம் வச்சிருக்கிறதால என்ன மாதிரியான பலன்களை இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் இவையெல்லாம் விலகும். உங்களுடைய பொருளாதார வலிமை கண்டிப்பா கூடும். அதே வேளையில பொருட்களின் மீது அதிகமான கவனமும் நீங்க செலுத்தணும். இழப்பு இந்த நேரத்துல சின்ன சின்ன இழப்பு ஏற்படலாம், ஆனா அதை நீங்க பத்தி கவலைப்பட்டுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம், வாழ்க்கையில் வளமும் நலமும் நன்றாக பெறக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே வேளையில தெய்வ அனுகூலத்தோடு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும். உடன் வேலை செய்வோருடைய ஆதரவால அதனை நீங்க சமாளிப்பீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கும். வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட தலை தூக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிலைமையை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும், பயந்துக்க வேண்டாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் கண்டிப்பாக நடக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வேறு ஒரு நபரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கலாம். கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ், பாராட்டு இவையெல்லாம் கிடைக்கலாம். அதே போல அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் பிரதிபலனை நீங்க எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது.
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் ரொம்பவே சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தாமதப்பட்டு காணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதிலுமே உங்களுக்கு கவனம் அதிகம் வேணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துறது நல்லது. நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் 11 முறை வலம் வந்து வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடியதாகவும் எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கும். என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். எனவே ஒருவருக்கு ஒருவர் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய கூட நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரால நன்மை ஏற்படும். சொந்த தொழில் புரியறவங்க சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது அவசியம். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு முயற்சியின் பேர்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியாக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு இவர்களுக்கும் பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்தை ராசிநாதன் சனி அலங்கரிக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடியதா இருக்கும். நல்ல பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் மரியாதையும் சிறப்போடு உங்களுக்கு செல்வாக்கோடு ஓங்கி இருக்கும். குடும்பத்துல குதூகலம் கண்டிப்பா அதிகரிக்கும். தம்பதிகளிடையில அன்பு மேலோங்கும். மனைவி வெளியில அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல் இவை எல்லாமே அடியோடு மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அதே போல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா நடந்தேறும். உத்தியோகம் பார்க்கிறவங்க உங்களுடைய உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பா இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். சக ஊழியர்களுடைய உதவி கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவாங்க. வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன் கண்டிப்பா காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இப்போ நீங்க ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நல்ல காலமா இருக்கு. தொழில் நிமித்தமாக சிலர் தூரதேச பயணம் கூட மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமா இப்போ அமையலாம். கலைஞர்களுக்கு தங்குத்தடை இல்லாம புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலகட்டம். புகழ் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பா வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல நிலைக்கு நீங்க தள்ளக்கூடிய காலகட்டமாகவும் மேற்படிப்பை அதிகமா படிக்கக்கூடியதாகவும் சிறப்பாக முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பணியாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கலாம். இருந்தாலும் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பணவரத்து இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்தணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் இப்போ அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் ரொம்ப அக்கறை உங்களுக்கு தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் இப்போ வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது. விபரீத ஆசைகள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பேச்சின் மீது இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் இவை எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.